விஜய்க்கு மட்டும் அனுமதி மறுப்பது ஏன்? இதுதான் காரணமா? காவல்துறை கொடுத்த பரபரப்பு விளக்கம். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே இருப்பதால் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் அடுத்த பிரச்சாரத்தை நடத்த தவிக முடிவு செய்தது. அதற்காக அனுமதி கேட்டு தவிக மாவட்ட நிர்வாகிகள் சேலம் நகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். ஆனால் விஜய் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. மேலும் சேலம் மாநகர காவல்துறை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிசம்பர் 4ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்து விளக்க கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் மறுப்புக்கான காரணங்களாக டிசம்பர் முதல் வாரத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு பெரும்பாலான போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அனுப்பப்படுவதால் சேலத்தில் போதிய போலீஸை ஒதுக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தவிக தாக்கல் செய்த மனுவில் நிகழ்ச்சியில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து எத்தனை பேர் வருவார்கள் என்ற தெளிவான எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பெரிய மக்கள் சந்திப்பு அல்லது பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு குறைந்தபட்சம் 4 வாரங்களுக்கு முன்னதாகவே அனுமதி கோரி மனு அளிக்க வேண்டும் என்று தவிகவுக்கு அறிவுறுத்தியுள்ளது. முன்கூட்டியே தெரிவித்தால் போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய முடியும் என்று காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் விஜய் அரசியல் வருகை, மக்கள் சுற்றுப்பயணத்திற்கு பின் தமிழக காவல்துறை பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது விஜய் கலந்து கொள்ளும் தவிக நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையினர் தொடர்ந்து மறுத்து வருவது அவர்கள் மீதான வெறுப்பையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியையும் காட்டுவதாக விமர்சித்து வருகின்றனர். தவிக தலைவர் விஜய் 2026ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா தளபதி கண்டிப்பா எங்க தளபதி ஜெயிச்சிருவாங்க 100%. அதான் யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் அவர் பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்குமா? தனியா வச்சாதான் அவர் தான் உட்காரணும் ஆட்சியில. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நல்லா செயல்பட்டா வரலாம். அவர் ஒருத்தர் போதுங்க. எங்க ஓட்டு அவருக்கு தான். என்னுடைய கெஸ்டிங் படி ஆல்ரெடி இருக்கவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கூட்டணி இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பட் விஷயம் என்னன்னா விஜய் வரணும். தனித்து நிற்கணுமா அலைன்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தனித்து தான் நிக்கணும். சீமான் அவர்கள் தனித்து தான் நின்னாங்க, ஆனா அவரால் ஜெயிக்க முடியலையா? இப்ப அதே இடத்த விஜய் நிரப்புவாரா? சீமான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றது, வாய்ப்பேச்சுன்னு தான் நினைக்கிறேன்.